உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் உதவி பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அருப்புக்கோட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக அக்கல்லூரியின் உதவி பேராசிரியை நிர்மலா தேவி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன், ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோர் மீது 2018 போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் செயல்பட்டு வரும் மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் வழக்கின் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கு நீதிபதி பகவதி அம்மாள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. நீதிமன்றத்தில் நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகியோர் ஆஜராகினர். இருதரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் இந்த வழக்கில் முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகிய இருவர் மீதான குற்றச்சாட்டில் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பளித்தார். அவருக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் உதவி பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பளித்துள்ளார். அபராத தொகையை கட்டவில்லை என்றால் மேலும் 6 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை நீட்டிக்கப்படும் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்.